ஹலோ நண்பர்களே, மாலை வணக்கம். ரயிலில் தட்கலில் டிக்கெட் புக் பண்ணுறீங்களா? கடைசி நேரத்தில் கேன்சல் செய்தால் அப்போ பணம் திரும்ப கிடைக்குமா? தட்கல் டிக்கெட்டை புக் செய்கிறீங்களா? தட்கலில் புக் செய்ததுமே கேன்சல் செய்ய முடியும்? கேள்விக்குறிதான். கேன்சல் செய்தால் பணம் திரும்ப கிடைக்குமா? நீங்கள் டிக்கெட்டை முன்பதிவு செய்யும்போது குறைந்த பெர்த்துகளை தேர்வு செய்து கொள்ளலாம். ஏனென்றால் இவை பொதுவாக மூத்த குடிமக்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகின்றன. மேலும் கன்ஃபார்ம் டிக்கெட்டை பெறுவதற்கான வாய்ப்பும் அதிகரிக்கும். லோயர் பெர்த்தில் டிக்கெட் கிடைக்க சான்ஸ் அதிகமாகும். தட்கல் முறை முன்கூட்டியே திட்டமிடும் பயணிகளுக்கு ரிசர்வேஷன் இருப்பது போலவே உடனடியாக வெளியூர் செல்ல வேண்டுமானால் இதற்கு உதவுவது தட்கல் டிக்கெட் சிஸ்டம் ஆகும். அவசர காலத்தில் மேற்கொள்ளப்படும் பயணத்திற்கு மிகவும் உதவிகரமான இந்த தட்கல் முறை அமைந்து வருகிறது. அதாவது மிகவும் உதவிகரமாக இந்த தட்கல் முறை அமைந்து வருகிறது. எந்த வகுப்பில் பயணம் செய்தாலும் அதற்கென குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தட்கல் டிக்கெட்டுகள் ஒதுக்கப்பட்டிருக்கும். நாளைக்கு நீங்கள் ரயிலில் பயணம் செய்ய வேண்டுமானால் இன்றே அதற்கான டிக்கெட்டை புக் செய்து கொள்ளலாம். ஆனால் தட்கல் டிக்கெட் ஒரு சில நிமிடங்களிலே புக் ஆகிவிடும். அதனால் ஒவ்வொரு நொடியும் இங்கு முக்கியமானது. எனவே எந்த வகுப்பில் பயணம் செய்ய போகிறீர்களா, ஏசியா 3ஆம் வகுப்பா என்பதையெல்லாம் முடிவு செய்துவிட்டு புக்கிங் செய்ய வேண்டும். புக்கிங் நேரம்: ஏசி வகுப்பென்றால் தினமும் காலை 10 மணிக்கு தட்கல் புக்கிங் ஆரம்பித்துவிடும். ஸ்லீப்பர் கோச் என்றால் முன்பதிவு 11 மணிக்கு ஆரம்பிக்கும். ஆனால் ஒரே நேரத்தில் 4 தட்கல் வரை ரயில்வே கவுண்டரில் தட்கல் டிக்கெட் புக்கிங் செய்யலாம். இதுவே IRCTC தளத்தில் ஒரு கணக்கை பயன்படுத்தி 2 டிக்கெட்டுகள் மட்டுமே செய்ய முடியும். சாதாரண டிக்கெட்டுகளை விட தட்கல் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்தால் அதிக கட்டணமாகும். ஸ்லீப்பர் வகுப்பிற்கு அடிப்படை கட்டணத்தில் 10%, ஏசிக்கான அடிப்படை கட்டணத்தில் 30% வசூலிக்கப்படுகிறது. ஆனாலும் குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச தட்கல் கட்டணத்திற்கு உச்சவரம்பு உள்ளது. டிக்கெட் கட்டணம்: அதன்படி ஸ்லீப்பர் வகுப்பில் 100 முதல் 200 வரை ரூபாய், ஏசி சேர் காரில் 125 முதல் 225 ரூபாய், ஏசி 3 வகுப்பிற்கு 300 முதல் 400 ரூபாய், ஏசி 2ஆம் வகுப்பிற்கு 400 முதல் 500 ரூபாய். எக்ஸிக்யூட்டிவ் நாற்காலி காரில் தட்கல் கட்டணம் 400 முதல் 500 வரை மட்டுமே. அதே சமயம் தட்கல் டிக்கெட்டை ரத்து செய்ய முடியும். உங்கள் தட்கல் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆன டிக்கெட் என்றால் அதை ரத்து செய்தால் 1 பைசா கூட திரும்ப பெற முடியாது. டிக்கெட் ரத்து: அதே சமயம் சில நேரங்களில் ரயில்வே இந்த பணத்தை திருப்பித் தருகிறது. டிக்கெட்டை ரத்து செய்வதற்கான காரணங்களை பொறுத்து இது அமைகிறது. உதாரணத்திற்கு, ரயில் புறப்படும் ரயில்வே ஸ்டேஷனிலிருந்து ரயில் 3 மணி நேரத்திற்கு மேலாக தாமதமானால் உறுதிப்படுத்தப்பட்ட தட்கல் டிக்கெட்டை ரத்து செய்து பணத்தை திரும்ப பெறலாம். ஆனால் இதற்கு TDR என்று சொல்லப்படும் டிக்கெட் டெபாசிட் ரசீதை பயணி கையில் வைத்திருக்க வேண்டும். பணத்தை திருப்பி தரும்போது ரயில்வே எழுத்தர் கட்டணங்களை மட்டுமே கழிக்கிறது. வெயிட்டிங் லிஸ்டில் டிக்கெட் உறுதி செய்யப்படவில்லையானால் ரயில்வேயால் ரத்து செய்யப்பட்டு 3 முதல் 4 நாட்களில் பணம் திருப்பி தந்துவிடும். ஆனால் முன்பதிவு கட்டணத்தை கழித்து கொண்டு மிச்ச பணத்தை தந்துவிடும். முன்பதிவு கட்டணம் டிக்கெட் வெளியில் இது 10% ஆகும். அதேபோல் ரயிலில் வழித்தடம் மாற்றப்பட்டு அந்த வழியாக பயணிக்க விரும்பவில்லையானால் அந்த டிக்கெட்டை ரத்து செய்து பணத்தை பெற்றுக்கொள்ளலாம். முன்பதிவு: அதேபோல் தட்கலில் முன்பதிவு செய்த முன்பதிவு வகுப்பில் பயணிகளுக்கு சீட்டுகள் வழங்க முடியாமல் டிக்கெட்டை ரத்து செய்தால் அப்போதும் பணத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம்.
அல்லது முன்பதிவு வகைக்கு கீழுள்ள பிரிவில் பயணிகளுக்கு இருக்கை வழங்கப்பட்டு அதில் பயணிக்க விருப்பமில்லையானால் அப்போதும் டிக்கெட்டை ரத்து செய்து பணத்தை பெற்றுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.